பொதுவாக சாபம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்பவே சக்தி வாய்ந்தது. இப்போ நம்பிக்கை இல்லாதவர்கள்கிட்ட கூட போய் அந்த சாபம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினீங்கன்னா வெளியே காட்டி காட்டி கூட உள்ளே கொஞ்சம் பதறுவாங்க. ஒருவேளை பாதிச்சிருச்சுன்னா நம்மளையோ நம்ம சந்ததியினரையோ அது பாதிக்கக்கூடாதே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு நம்ம சாபம் கொடுத்தாலும் பலித்தமாகாத போல் தெரியும். ஆனால் காலம் வரும்போது அது நின்று பேசும். அது நிறைய பேர் அனுபவத்தில் சொல்லியிருப்பாங்க. சரி, எந்த சாபம் கொடியது, சாபத்தை செய்யாமல் இருப்பது, அந்த வாங்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. பொதுவாக சாபம் ஏன் வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பற்றி தெளிவு வந்துருச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை தவிர்த்துக்கலாம். ஒரு மனிதன், இயலாத மனிதன், நம்மக்கிட்ட எல்லா சக்தியும் இருக்குது, ஒரு மனிதனால் முடியவே முடியல, அவரை நம்ம அடிக்கிறோம் அப்படிங்கும்போது அது சாதாரண நிகழ்வாக நமக்கு தெரியும். நம்ம சைடு நியாயத்தை தான் நம்ம பேசுவோம் இல்லையா, அவர் சைடு நியாயத்தை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம். அப்படி ஒரு சமயத்தில் நம்ம ஒரு அடிக்கிறோம் அப்படிங்கும்போது அவர் மனதில் ஒரு இயலாமை ஏற்படும். நம்மளால் அவங்கள எதிர்த்து பேச முடியலையே, நம்மளால் அவங்களுக்கு நம்மளோட தரப்பு நியாயத்தை எடுத்து புரிய வைக்க முடியலே அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பு அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா. அந்த அங்கலாய்ப்பு, இயலாமை அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன காரணத்தினால அந்த மனம் வருந்த ஆரம்பிக்கும். அந்த வருத்தம் அப்படிங்கிறது கோபமாக மாறும், வெளியே காட்ட முடியாத கோபமாக மாறும். அந்த அங்கலாய்ப்பு அப்படின்னு சொல்கிறது, இயலாமை, இது எல்லாம் அந்த மனசை போட்டு உலட்டி ஒரு உச்சக்கட்ட நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தும். அழுவாங்க அப்படி மனசுக்குள்ள. அதே போல் வெளியே கதறி அழுவாங்க. என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லையா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அழுத ஆரம்பித்தாங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்குங்க, அழுக ஆரம்பித்தாங்கன்னா ஒருவேளை கிரக சூழ்நிலையினாலேயோ சூழ்நிலை சந்தர்ப்பத்தினாலேயோ அவங்களால அதை நிரூபிக்க முடியாமல் போனாலும், அவர்கள் தரப்பில் எந்த தவறுமே இல்லாமல் இருக்கின்ற பட்சத்திலே யார் அடித்தாரோ, யார் அவர்களை அந்நிலைக்கு தள்ளினாரோ அவர்களுக்கு அச்சாபமானது சேர்கிறது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒருவேளை அந்த தசாநாதன் இருப்புன்னு சொல்லுவாங்க, அந்த ஜோதிடத்தில் சொல்லுவாங்க, நீதியை வழங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியது சனீஸ்வர பகவானை சொல்லுவாங்க. அந்த தசாபுக்தி இருப்பு இருக்குது அப்படிங்கும் போது அந்த ஜென்மத்திலேயே அவர்களுக்கு அதற்கான பலனை கொடுத்து விடுகின்றார். ஒருவேளை இந்த பிறப்பில் அந்த தசை வரல, அவங்களுக்கு ஆயுள் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த ஆயுளை கொடுப்பார் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை, நம்மளோட தர்மத்தினுடைய நம்பிக்கை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இதில் எது பெரிய சாபமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்கிறது குலதெய்வ சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய பண்பாட்டில் ஆணிவேர் மாதிரி. அந்த குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வழிபடுறதுனா, நீங்கள் ஆடம்பரமாக எதுவும் பண்ண வேண்டாம். அந்த குலத்தை காத்த அந்த தேவிக்கோ ஐயனுக்கோ ஒரு சின்ன விளக்கேற்றி ஐயா அம்மானு ஒரு வார்த்தை நீங்கள் வழிபட்டிங்கனாலே மகிழ்ந்து போவாங்க. நிறைய ஆடம்பரமாக கோடி கோடியாக செய்யணும்னு இல்லை. ஆனால் ஆலயம் ஒன்று இருக்குது, அதை அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை கண்டுக்காமல் இருக்கும் அப்படிங்கும் போது அந்த ஒரு தாகம் இருக்கும் இல்லையா, நம்ம பிள்ளைங்க நம்மளை கண்டுக்காமல் விட்டுருச்சு அப்படிங்கிற தாகம், அந்த இடத்துல தான் அது சாபமாக மாறிடுது. அது குலதெய்வ சாபம். உடன் பிறந்தோருக்கு செய்கின்ற துரோகம் அது சாபமாக மாறும். அது ரொம்ப சாதாரணப்பட்டதில்லை. அது எப்போ செய்கிறாங்கன்னு பாருங்கள், சொத்துக்காகத்தான் பெரும்பாலும் நடக்கும். உடன் பிறந்தோருக்கு துரோகம் எப்போ செய்கிறாங்க அப்படின்னா, சொத்தை பெருசாக மதித்து உடன்பிறப்புகளை, அந்த இரத்த பந்தங்களை உதறி தள்ளும் போது அந்த உடன் பிறந்த பந்தங்கள் நொந்து போய் நிற்கும்ல, ஏமாற்றிட்டாங்களே என்ன அப்படின்ட்டு. அவங்களுக்கு அது தேவை கூட பட்டிருக்காது. ஆனால் சொல்லியிருந்தால் நானே தந்திருப்பேன், என்னை ஏமாற்றி இப்படி வஞ்சகம் செஞ்சிட்டிங்களே அப்படின்னு நினைக்கும் போது அது சாபமாக மாறும், அது தோஷமாக மாறும். இந்த பிறவியோ அடுத்த பிறவியோ அதை அனுபவிக்க நேரிடும். பெண் சாபம் அப்படிங்கிறது ரொம்ப பொல்லாததுமாங்க. பெண் சாபம் மட்டும் இல்லை, ஆண் சாபமும் தான். அந்த எதிர்பாலத்தவருக்கு நாம் செய்கின்ற துரோகம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, அது சாபம் தோஷமாக மாறும். அதுலேயும் குறிப்பாக பெண் சாபத்தை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. பெண்களை ஏமாற்றக்கூடாது, அவர்களை நிந்தனை செய்யக்கூடாது, தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது, பெற்றோர்களை கைவிடுதல் கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே பெண் சாபத்தில் அடங்கும். இப்போ நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பொருத்தி பாருங்கள். அந்த இடத்துல அவர்களோட மனத்தாங்கல் அப்படிங்கிறது தான் சாபமாக மாறுது, அந்த சாபம் தோஷமாக மாறுது. அது அடுத்த பிறவியில் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு குலதெய்வ தோஷம் இருக்குது, அதை போய் நிவர்த்தி செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். பெண் சாபம் இருக்குது, இந்த ஆலயத்துக்கு போங்க, இத்தனை பேத்துக்கு தர்மம் கொடுங்க, இத்தனை பெண்களுக்கு வளையல் வாங்கி கொடுங்க, சேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது எல்லாம் நம்ம முன்னாடி ஒரு உடம்புல இருந்திருப்போம்ல, அந்த உடம்புல இருந்தப்போ அறியாமல் செய்ததாக இருக்கலாம், அறிந்தே செய்ததாக கூட இருக்கலாம். அறியாமல் செய்தால் அதனுடைய தாக்கம் குறைவாக இருக்கும், அறிந்து செய்தால் அதனுடைய தாக்கம் பெரிதாக இருக்கும். அவ்வளவுதான் கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்.
நம்ம என்ன செஞ்சோமோ அதுதான் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறதையும், நமக்கு என்ன நிகழ்ந்துக்கிட்டு இருக்கோ அதுக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி செய்யணும். ஒரு உதாரணத்துக்கு அடியேன்னு சொல்கிறது, இப்போ ஒரு குலதெய்வ சாபம் இருக்குது அல்லது பெரும்பாலும் சாபம் இருக்காது, அந்த ஏக்கம் அந்த தோஷமாக மாறுது அப்படின்னா, குலதெய்வத்துக்கு விளக்கேற்றுறதோடு சேர்த்து குலதெய்வத்து பேரை சொல்லி 4 பேத்துக்கு அன்னதானம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா குலதெய்வம் மனம் மகிழ்வார்கள். அந்த ஆற்றல் நம்ம கூடயே இருப்பதை அதுக்கப்புறம் நீங்கள் உணர முடியும். அதே ஒரு பெண் சாபம் ஏற்பட்டிருக்கு, முன்னாடி தெரியாமல் செஞ்சுருக்கோம் ஏதோ ஒரு பிறவியில் அப்படின்னா, ரொம்ப வறுமையில் கஷ்டப்படுற பெண்களுக்கு உதவி செய்யணும். அவங்க வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கு உதவி செய்யணும். அதுலேயும் நம்மளோட பரம்பரையிலேயே கூட யாராச்சும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவர்களை தேடி பிடித்து அவர்கள் வாழ்வாதாரத்தை முன்னேற்ற நீங்கள் உதவி செய்ய வேண்டும். நிறைய பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட படிப்புக்காக இருக்கலாம், அவர்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்கு உங்களால் என்ன உதவியை செய்ய முடியுமோ செய்யும் பொழுது படிப்படியாக அந்த தோஷத்திலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும். இந்த சொல்லுவாங்க இல்லையா, முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு தோஷம் ஏற்படுகிறது என்றால் அதற்கு இணையாக நன்மைகளை செய்யும் போது தான் அந்த தோஷத்திலிருந்து விடுபட முடியும். முன்னோர் சாபம்னு சொல்லுவாங்க. அப்போ திதி திவசம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அது அப்போ இருந்தது அப்படின்னா, இந்த பிறவியில் வந்ததுக்கு அப்புறமா இப்போ இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் முறையாக செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அதை நீங்கள் நியூட்ரலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் சொல்லுவாங்க. இந்த சாபங்கள் அவ்வளவு சக்தியானதா, நம்மை தடுத்து நிறுத்தக்கூடியதா அப்படின்னு கேட்டால், சில பேத்துக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளின் காரணமாகவோ அவங்க வாழக்கூடிய சூழ்நிலையின் காரணமாகவோ அதை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாமே நல்லதாக தானே நடக்குது அப்படின்ட்டு ஏதோ செய்த புண்ணியங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக காத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் ஆடாத ஆட்டமெல்லாம் இப்போ ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பாவ கணக்கில் சேர்ந்துக்கிட்டு இருக்கும். ஒருவேளை அந்த தசாபுக்தி சரியாக வருது இந்த ஜென்மத்திலேனா இருக்கும்போதே அனுபவிச்சிருவாங்க. அதை நீங்கள் கண் கூட பார்த்துருக்க முடியும். நல்ல வாழ்வாங்கு வாழ்ந்துருப்பாங்க, பிற்காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அது ஒருவேளை இந்த ஜென்மத்தில் செஞ்சதாக இருக்கலாம், இல்லைன்னா போன ஜென்மத்தோட தொடர்ச்சியாக இருக்கலாம். இது ஜென்மம் அப்படிங்கிறது மறுஜென்மம் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இது பொருந்தும். இல்லை அப்படின்னாலும் பொருந்தும், ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வரும்போது தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி தோஷமோ சாபமோ நமக்கு வரக்கூடாது அப்படின்னா, ஆரம்பத்தில் சொன்னால் அந்த ஒரு விஷயத்தில் தெளிவாருங்க. யாரையும் தேவையில்லாமல் கோவப்படுத்தாதீங்க. அந்த அக்னியை வளர்க்காதீர்கள். அதுவும் அவங்க மேலே தப்பே இல்லைங்கும் போது அபாண்டமாக அவர்கள் மீது பழி சொல்லாதீர்கள். அவர்களை கஷ்டப்படுத்தாதீங்க. தெரிஞ்சே ஒருத்தரை கொடுமைப்படுத்தாதீங்க. அவங்களுக்கு வாழ்கிறதுக்கே அதுதான் வாழ்வாதாரம் அப்படிங்கும் போது அதை அழிக்க நினைக்காதீர்கள். ஆடம்பரம் வேற, அடிப்படை தேவையான ஆதாரம் வேற, வாழ்வாதாரம் சொல்லுவோம்ல அது வேற. அந்த வாழ்வாதாரத்தையும் நீங்கள் அழிக்கிறீர்கள் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதெல்லாம் பெரிய சாபமாக மாறும். அதுதான் தோஷமாக மாறி சுற்றி சுற்றி அடிக்கும். நம்ம வாழும் பொழுது எல்லாத்தையுமே சந்தோஷமாக வச்சுருக்கப்பாங்க. பிறர் பொருளுக்கு எப்பொழுது ஆசைப்படுகின்றோமோ அப்போதே அந்த சாபமும் சேரும், தோஷமும் சேரும். நமக்குன்னு விதிக்கப்பட்டது நம்மை எப்போவுமே விட்டு போகாது. இருப்பதோடு இன்பமாக வாழ கற்றுக்கொண்டால் இந்த சாபமும் சரி தோஷமும் சரி அதுவாக நிவர்த்தி ஆகிவிடும். தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இறை அனுபவத்தில், இறை உணர்வில் திளைக்கும் பொழுது இந்த தோஷங்கள் சாபங்கள் எதுவுமே பலிதமாகாது. அந்த கர்மவினையும் கழிந்து போகும். ஏனென்றால் நாம் செய்த தவறை உணர்ந்து இறைவனை தேட ஆரம்பிக்கின்றோம் அப்படிங்கும் போது அதிலிருந்து நிவர்த்தியும் பெற முடியும். அப்படிங்கிறது தான் ஞானியர்கள் சொல்கின்ற கூற்று. முயற்சி செஞ்சு பாருங்கள். தேவையில்லாமல் யாரையும் சீண்ட வேண்டாம், கோபப்படுத்த வேண்டாம், அவர்களை அவமானப்படுத்த வேண்டாம், அவர்கள் வாழ்வாதாரத்தை அழிக்க வேண்டாம். இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு கோபமும் இல்லை சாபமும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இது குறித்த கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.